வணக்கம் வெப் வியூவர்ஸ். நீங்க பாருங்க வெப் சேனல் நாங்க ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து இப்போதைக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாரதா உச்சிகாவுக்கு மாங்க்யூ ஷெரிங்கான் அட்லீஸ்ட் மாங்க்யூ ஷெரிங்கான் இருக்கு. எட்டர்னல் மாங்க்யூ ஷெரிங்கான் இஎம்எஸ் வந்து வேணும். இல்ல ரெனிகான் வேணும். பிகாஸ் நம்ம சாரதா உச்சிகா மாங்க்யூ ஷெரிங்கான் வந்து இந்த வயசுல எந்த ஒரு ட்ராஜடியுமே இல்லாம அவைக்கன் பண்ணதே ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து என்ன வேணும்னு இன்னும் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பவர் வந்து இன்னுமே அவங்களுக்கு வந்து ஃபுல்லா கிடைக்கல. ஸோ அப்படி கிடைக்காத போது வந்து இந்த ஒரு கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்துல நம்ம இவருக்கு வந்து நம்ம எப்படி கிடைக்க போகுதுன்னு சொல்லி நமக்கு யாருக்குமே தெரியாது. பிகாஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாஸ்கேயோட நம்ம இட்டாச்சியோட ஐக்கு அடுத்து நம்ம சாஸ்கே வந்து இஎம்எஸ் அவைக்கன் பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் ரெனிகான் இருந்துச்சு அண்ட் எல்லாமே ஓகே தான். பட் இப்போதைக்கு வந்து எந்த ஒரு உச்சிகாவுமே இல்லை. அந்த உச்சிகாஸோட நீங்க ஐ எடுத்தா கூட நம்ம ஒரு கேப்பபிலிட்டி வந்து வேணும். அப்படி இருக்கும்போது நம்ம சாஸ்கேவோட ஐயை வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது. அதுக்கு தான் அந்த பையன் நம்ம கிஷிமோட்டோ ஒரு ஹிடாரிங்கிற ஒரு கேரக்டர் உருவாக்குனாரான்னு தெரியல. ஃபியூச்சர்ல அது பையன் எப்படி வேணாலும் நடக்கலாம், நடக்காம கூட போகலாம். பட் நான் என்ன ப்ரெடிக்ட் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹிடாரி கேரக்டர் யாருன்னு தெரியும். ஹிடாரி யாருன்னு சொல்றேன். ஸோ நம்ம கிளாக் ரிம்ஸ் வந்து நம்ம சாஸ்கேயோட சக்கராவை எடுத்ததுக்கப்புறம் நம்ம சாஸ்கேயோட குளோனா அந்த பையன் மாறி இருக்கும். அந்த குளோனா மாறினதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாஸ்கே கிட்ட வந்து இந்த ஒரு ஹோல் கான்செப்ட் நீங்க வைஸ் பார்க்கும்போது நம்ம சாஸ்கேயோட இந்த குளோன் வந்து நம்ம சாஸ்கேயோட பவர்ஃபுல் அண்ட் நம்ம 2 ரெனிகான் வந்து நம்ம இந்த குளோன்ஸ்க்கு வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது அண்ட் இப்போ ரீசெண்டான சாப்டர் 8ல வந்து ஒரு விஷயம் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு குளோன் வந்து நம்ம சாரதா சென்ஸ் பண்ணும்போது இட்ஸ் உச்சியா சாஸ்கே. லைக் நம்ம சாஸ்கேவோட பக்காவான சக்கரா வந்து இந்த குளோன் வந்து இருந்திருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் இருக்கிறனால நம்ம சாஸ்கேக்கு வந்து தெரிஞ்சிருக்கு நம்ம குளோன் வந்து பக்காவான ஒரு குளோனாம் இருக்குன்ட்டு. அண்ட் எஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம சாஸ்கேயோட குளோனுக்கு வந்து நம்ம 2 ரெனிகான் இருக்கனால சக்ராவுமே நம்ம சாஸ்கேயை ரிசம்பிள் பண்றனால மேபி இந்த குளோன் நம்ம இஎம்எஸ்ஓ இல்லை நம்ம ரெனிகானே நம்ம சாரதா கொடுக்கலாமா அண்ட் இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்லி அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி நம்ம இந்த ஐஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஒரு கேப் இது வந்து ஒரு ட்ரையல் அண்ட் ஏரல் மெத்தட்ல தான் வந்து நம்ம இசனா வந்து நம்ம மதரா உச்சிகாக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் மதரா உச்சிகா வந்து நம்ம இஎம்எஸ் வந்து அவைக்கன் பண்ணியிருப்பாரு. உனக்கு தி மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பவர் கூட சொல்லலாம். பட் அப்படிலாம் பார்க்கும்போது இந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்துல இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்திருக்கும். எப்படி இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து ஃபுல்லா நமக்கு வந்து காட்ட போறாங்க, இல்ல அந்த ஒரு ஹோல் கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதான்ட்டு. எஸ் நம்ம இசனா மூலியமா நம்ம மகரா அந்த கண்டுபிடிச்சாரு நம்ம இந்த மாதிரி பண்ணலான்ட்டு. அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த நம்ம இட்டாச்சி சாஸ்கே நம்ம இடையில ஃபுகாக்கூட இவருக்கு வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி யாருக்குமே தெரியல. பட் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பார்க்கும்போது மோஸ்ட்லி இந்த ஒரு கேரக்டர் வைஸ் நம்ம இவங்களுக்கு வந்து கிடைக்கிறது அதிகமாகவே சான்சஸ் இருக்கு. அண்ட் எஸ் நம்ம ஷிகமாரு அண்ட் ஆல்சோ நம்ம இப்போ எல்லாருமே வந்து நம்ம போருட்டுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாகவும் இருக்கிறாங்க. அண்ட் இப்போ சப்போர்ட்டிவாக இருக்கிறது மட்டும் பார்த்தாது நம்ம சாரதா உச்சிகாக்கு வந்து அந்த ஃபைட் பண்ணுற கேபிலிட்டிஸ் வந்து வேணும். ஸோ அப்படி நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபைட் பண்ணால் நம்ம ஓட்ஸுக்கே ஃபைட் பண்ணுறதுக்கு வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு மாங்க்யூ ஷேரிங்கோ இல்லை வந்து அந்த அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு ஓட்ஸுக்கே அந்த ஃபைட்டே பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அது வந்து ஃபைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நம்ம ஓட்ஸுக்கே வந்து ஃபைட் பண்ணுறதுக்கான பிக்கஸ்ட் ரீசனே வந்து இதாக தான் இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாகவும் ஒன்று மாறி இருக்கு. ஓகேங்களா? அண்ட் எஸ். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மேபி இந்த ஒரு விஷயம் வந்து பக்காவாக மாறி இருக்கிறதுனால ஐ திங்க் இந்த ஒரு ப்ராஃபிட்டபிளாக இருக்கிற இந்த ஒரு இதில் எனக்கு தெரிஞ்சு நம்ம சாரதாக்கு வந்து ஐ கிடைக்கிறதுக்கான ஒரே சான்ஸ் நம்ம இந்த ஒரு குளோன்டேன்னு அந்த ஐ வந்து எடுக்கணும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம குளோன்டேன் இந்த ஐ எடுத்தாதான் இந்த ஒரு பாசிபிலிட்டி வந்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஐஸ் வந்து ஒரு கேப்பபிலிட்டி இருக்கணும், கம்பேட்டபிலிட்டி இருக்கணும். ஏன்னா நம்ம இது வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே தான் அந்த ஐஸ் மாற்றிக்கிட்டாங்க. நீங்கள் நம்ம இசனா நம்ம மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரதர்ஸ், தென் நம்ம இட்டாச்சி சாஸ்கே, தென் அகைன் ஒரு பிரதர்ஸ். அண்ட் நம்ம ஓபிட்டோ அந்த இஎம்எஸ்லாம் நீங்கள் விட்டுருங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட். அதெல்லாம் வந்து பிளட் வைஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம உச்சியாஸ் தென் நீங்கள் மோஸ்ட்லி பார்க்கும்போது நம்ம இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட
இந்த ஒரு கேரக்டர்ஸ் நம்ம சாரதா, சாஸ்கே. ஸோ இவங்களுக்கு வந்து பிரதர்ஸை விட ஒரு மிகப்பெரிய பாண்ட், ஃபாதர் அண்ட் டாட்டர். ஸோ ஐ திங்க் அந்த ஒரு பக்காவான ஒரு பாண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த க்ளோன் ரைஸ் எடுத்துப்போம். ஸோ இந்த க்ளோன் வந்து இந்த சாப்டர் ரைஸ்ல அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்ம உச்சிகா சாஸ்கேயோட அந்த ஒரு சக்கரம் வந்து இந்த க்ளோனுக்கு வந்து இருக்கிறது. அண்ட் இதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வந்து எல்லாருமே ஒரு விஷயம் பண்ணது வந்து இந்த க்ளோன் வந்து எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும்ட்டு. அண்ட் இது நிறைய பேர் டெஸ்ட் அவுட் பண்ணி கூட பார்த்தாங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்ன்றதுங்களா. ஸோ இப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நம்ம க்ளோன் ஒரு பக்கவான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை காமிச்சிட்டாங்க. அண்ட் எஸ், நான் ஆடி சொன்ன மாதிரி இந்த க்ளோன் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 2 ரெனிகான் இருக்கும்போது இந்த 2 ரெனிகானுமே நம்ம சாரதா கம்பேட்டபிள் ஆனால் சாரதா வில் பி லைக் ஒரு தி மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்களா மாறிடுவாங்க. அண்ட் ஏன்னா 2 ரெனிகான் லைக் இந்த ரெனிகான்ஸ் வந்து மோஸ்ட்லி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் இந்த விஷயத்த வந்து நீங்கள் வந்து எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். பிகாஸ் லிட்ரலி அது வந்து டிஃப்ரெண்டான ஒரு விஷயமா மாறிட்டு, அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து மேஜரான ஒரு விஷயமா இருக்கும். ஓகேங்களா. பிகாஸ் மோஸ்ட்லி நீங்கள் வந்து இந்த ஒரு டைம்லைனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சாரதாக்கு வந்து நம்ம எட்டர்னல் மான்க்யூ ஷேரிங்காலும் நம்ம ரினேகானும் கிடைக்கிறது சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். பட் அது வந்து ரொம்ப ரொம்ப கிடச்சிருக்கு நம்ம சாரதாக்கு ஈஸியாகவே. ஓகேங்களா. அண்ட் அந்த ஈஸியாக கிடைக்கும் போது அது டிஃப்ரெண்டான ஒரு விஷயமா மாறும். அண்ட் அதுதான் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயமா வந்து கிடைக்க போகுது. ஓகேங்களா. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சாரதா வந்து டிஃப்ரெண்டாக வந்து அவங்களுக்கு அந்த மான்க்யூ ஷேரிங்கான் கிடைக்கணும்னா இதை பண்ணி தான் ஆகணும். அண்ட் இதை பண்ணலன்னா கண்டிப்பாக சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே கைஸ், ஸோ எல்லாருக்குமே இன்னும் ஒரு டவுட்மே இருந்திருக்கும். ஸோ இது எப்படி அவங்க நடக்க போகுது அண்ட் இது எப்படி வந்து பார்க்க போகிறாங்கன்ட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து டிஃப்ரெண்டான ஒரு டைம்லைனில் தான் இருக்க போகிறாங்க. அண்ட் டிஃப்ரெண்டான டைம்லைனில் இருக்கும்போது இங்கே நம்ம சாஸ்கே ஒரு ட்ரீயாக இருக்கார். நம்ம சாஸ்கேட்டே நீங்கள் ஐ எடுக்கிறது சான்ஸ் கிடையாது. பிகாஸ் ஆல்ரெடி ஒரு ஐயை தூக்கிட்டீங்க, ஒரு கண்ணை தூக்கிட்டீங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கையும் இல்லை. ஸோ இதுக்கு மாதிரி இந்த இருக்கிற ஐ மீன் ஐ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான சாஸ்கே ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பாக போச்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு நடக்காமல் இந்த ஒரு விஷயம் நடக்கும். அண்ட் இப்படிதான் நமக்கு டிஃப்ரெண்டாக ஒரு மாற்ற போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் கைஸ். அண்ட் எஸ், நம்ம சாரதாக்கு நம்ம சாஸ்கியோட ஐ தான் கிடைக்க போகுது. பட் அது கிடைச்சா இது ஒரு ஹோல் ஸ்டோரியுமே நம்ம ஓஜிஸ், ஐ மீன் நம்ம நருட்டோஸ் இல்லை நம்ம சாஸ்கே இந்த மாதிரி ஃபேன்ஸ், இன்னும் நீங்கள் நருட்டோட ஒரிஜினல் ஃபேனாக வந்து நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஷூ அந்த ஆடி நீங்கள் பொருட்டோட எப்படி அந்த ஒன்றை நீங்கள் வெறுத்துருப்பீங்க. பட் இதையுமே நீங்கள் வெறுக்க நிறைய சான்ஸ் இருந்திருக்கு. ஓகேங்களா. அண்ட் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து தி மோஸ்ட் பிக்கஸ்ட் திங்ஸ். அண்ட் இப்படி தான் வந்து நம்ம இந்த ஹோல் ஆப்பர்ச்சுனிட்டியுமே மாறப்போகுது. அண்ட் எஸ், நம்ம இன்னொரு விஷயம் பேசி பார்ப்போம். இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த ஒரு க்ளோன் மேபி இப்போதைக்கு நம்ம சாஸ்கியோட சக்கரா விஷயமா இருக்கிறனால ஃபியூச்சரில் இந்த க்ளோன் வந்து செம பவர்ஃபுல்லாக மாற சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டுருந்தோம்னா, அண்ட் எஸ், இந்த க்ளோன் ஆடி பவர்ஃபுல்லாக, நம்ம இடாரி அந்த ஆடி பவர்ஃபுல் தான். பட் இந்த ஒரு ஐ நம்ம சாரதாக்கு அந்த பர்ஃபெக்டாக யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், யூஸ் ஆக தான் போகுது. பிகாஸ் சக்கரா நீங்கள் வந்து ஒரு பாடி கம்பேட்டபிலிட்டி பற்றி பார்த்தீங்கன்னா சக்கரா நீங்கள் மேட்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் அதை இந்த கிளாக்ரிம்ஸ் அந்த பக்காவாக பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம காட் ட்ரீயை டிஃபீட் பண்ண போகிறான்னு நான் நினைக்கிறேன் பொருட்டோ. பட் அதுக்கு முன்னாடி நம்ம இடாரி வந்து மேபி நான் நல்ல போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் நல்லவங்களாம் மாறக்கூடிய சான்ஸ் இருக்குது நம்ம ஹிடாரின்ட்டு. ஏன் நான் சொல்லியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹிடாரியோட வந்து அப்படியே சாஸ்கே ரெசனேட் ஆகுது. அண்ட் நம்ம சாஸ்கேவோட இந்த கேரக்டர் ரெசனேட் ஆகும்போது நம்ம சாரதா மேலே இருக்கிற ஒரு ட்ரூவான ஃபீலிங்ஸ், ஐ மீன் நம்ம ஃபாதர் அண்ட் டாட்டர் ஃபீலிங்ஸ் மேபி நம்ம ஹிடாரி கூட வரலாம். அண்ட் ஹிடாரிக்கு வந்துச்சுன்னா மேபி நம்ம சாரதா ப்ரொடெக்ட் பண்ண தான் பார்ப்பாரு தவிர நம்ம டிஃபீட் பண்ண நினைக்க மாட்டார். அண்ட் அப்படி இருக்கும்போது நம்ம மோஸ்ட்லி ஐ திங்க் அப்படிதான் இந்த ஹோல் கான்செப்ட்மே ஒர்க் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எஸ், ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு இதுதான் இந்த ஹோல் கான்செப்ட் ஆஃப் த ஹோல் திங்ஸாக இருக்கும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு பெஸ்ட்டாகவும் நான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே கைஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்டில் இருக்க போகுது. அண்ட் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு டிஃப்ரெண்டில் இந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மேனரில் இப்போதைக்கு நம்ம ஹிடாரி நல்லவனா மாறினா நம்ம 2 ஐஸுமே நம்ம சாரதா கிடைக்கும். அண்ட் சாரதா ரெனிகானை அவைக்கன் பண்ணுவாங்க. அண்ட் இஃப் ஷீ அவைக்கன் த ரெனிகான், அண்ட் ஐ மீன் அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லெவலில் போயிடுவாங்க பவர்ஃபுல். எஸ், ஈஸியாக ஓட்ஸ் கூட ஃபைட் பண்ண முடியும்.
ஆனால் அது ஓட்டு தூக்கி கூட அந்த பேருந்து ஃபைட் பண்ணும்போது அந்த பேருந்து ஈஸியாக அந்த பேருந்து பவர்ஃபுல்லான கூட மாற முடியும் இல்லை. அதுதான் அந்த பேருந்து மெயினான ஒரு ரீசன் அண்ட் மெயினான ஒரு திங்ஸ். ஓகே ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ நம்ம கிளியராக பார்த்துருப்போம். நம்ம பவர் லெவல்ஸ் எப்படி இருக்கு அண்ட் நம்ம சாரதாக்கு எப்படி நம்ம மோஸ்ட் வெயிட்டட் ரெனேகான் கிடைக்கலான்ட்டு அது கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்து கீழே மறக்காம ஆன் போட்டுங்க. அண்ட் தென் திஸ் ஹோஸ்ட் பாசிங் ஸோ குட் ஃப்ரெண்ட்.